ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பை. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு கிளம்புறோம். 3 நாள் வந்து ஜாலியாக போச்சு. சரி, ஓகே, பிள்ளை கூட இருந்து நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பாப்பானால தான் கொஞ்சம் ரொம்ப முடியல. சரி, இப்போ போகும்போது ஒரு மாதிரி கவலையாக தான் இருக்குது. இருந்தாலும் போய் அவங்கவுங்க ஒர்க்கை அவங்கவுங்க பார்க்கணும்ல. ஸோ அதனால் இப்போ கிளம்பிட்டோம். நம்ம பாப்பா கிட்ட முதல்ல இன்ஃபார்ம் பண்ணோம், வாடா செல்லம் அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு பாப்பா கொஞ்சம் வாஷ்ரூம்லாம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டுலாம் வருவா. வந்தோடனே சொல்லிட்டு நம்ம கிளம்புறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பாப்பா எங்களை படி அனுப்பிச்சி விடும். நம்மளும் ஜாலியாக பாப்பா கிட்ட பேசிட்டு நம்ம ஊருக்கு கிளம்புவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்னப்பா காலையில் மூக்கு முறிஞ்சுன்னு உட்காந்துக்கிறேன்? தலை பாராச்சுல மாத்திரை போட்டு இப்போதான் இறங்குது. தண்ணியெல்லாம் இல்லை மூக்குலியா. இப்போ காலையில் டேப்லெட் போட்டியா? நேற்று முந்தானத்து போட்டது. நேற்று ஒரு மாதிரி தான் இருந்தது, தலை வலிக்கிற மாதிரி இருந்தது. டேப்லெட் போடக்கூடாதுன்னு கம்முன்னு கப்பிச்சுக்குன்னு படுத்துட்டேன். காலையில பார்த்தா மூக்கு வலிக்குது. அந்த தண்ணி எல்லாம் மூக்கு வழியா வெளில வருது. தலை பார தண்ணி. நீ பாப்பான்னு நினைப்பு உனக்கு. நான் என்ன பண்றது, இந்த வெயில் காலம் வந்தா எனக்கு இந்த தொல்லை ஆரம்பிச்சிடும். தலை பாரம் ஆயிடும். தலையில தண்ணி நிக்குது இல்ல, அது தலை பாரம் ஆயிடும். நல்லா பாப் கட் பண்ணிட்டு கொட்டை வெட்டி விட்டுரு. அப்படிதான் கோவம் வருது. வர கோவத்துக்கு பஸ்கட் போட்டுக்கு பஸ்கட் முடி வெட்டி விட்டு டிஃப்ரெண்டா சுத்துப்பா நீனு. கழுத்துல தண்ணி நிக்கிறதா இல்ல தலையில தண்ணி நிக்கிறதான்னு தெரியல. அதான் பஸ்கட் போட்டுக்கோ. என்ன எப்படி எல்லாம் பண்ணலாம்னு எப்படி ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க? 2 பேரும் மாடர்ன் ட்ரெஸ் போடணும் நீ. நான் அவள் தான் பஸ்கெட் போட்டினா. வரல சார், 4 மணி இருந்தாலும் பரவாயில்ல. ஈஸ்டர் பிளான் போடுங்க, எல்லாருமே போடுங்க. அக்கா ஈஸ்டருக்கு வாங்கக்கா. நம்ம தான் இங்க வரணும், அப்பதான் மேட்ச் பார்க்க போக முடியும். டிக்கெட் வாங்கி கொடுத்தா யார் டிக்கெட் வாங்கி கொடுப்பா? அது நேத்தே டிசைட் பண்ணிச்சு உனக்கு டிக்கெட் கிடையாதுன்னுட்டு. ஃபேக் சிஎஸ்கே ஃபேன். அங்க எப்படியாவது நாம அங்க வாங்கலாம். விடு, ட்ரை பண்ணி ஆன்லைன். எங்க ஏன் சரண், நேத்தே நீ டிசைட் பண்ணிட்டல? அதே மாதிரி ஆமா, அவனுக்கு வெறும் பாய் தான், பாய் அப்படின்ட்டு. சிஎஸ்கே ஃபேன். எம்எஸ் தோனி சொல்லிச்சு, ரமேஷ் சிங் தோனி. சரி, நான் கரெக்ட்டா சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுச்சு? நான் கரெக்ட்டா சொன்னேன். ரமேஷ் சிங் தோனி சொல்லிச்சு. தோனின்ற வார்த்தையே நான் அது ரமேஷ் சச்சின் டெண்டுல்கர் இல்ல, நான் சொல்லல. அவர் ஸ்கிரீன் சரி மாப்பிள்ள பிளான் பண்ணுங்க ஈஸ்டருக்கு. பிளான் பண்ணுவோம். என்னன்னு இல்ல, மோனா அலஸ்டேபிள் டிராவல் பண்றது அவ்வளவு தூரம் வர மாதிரி இருந்துச்சுன்னா என்னங்க ஏறினா ஃபிளைட் ஏறினா 1 மணி நேரத்துல வந்து இறங்கிட போறீங்க. ஒன் டைம் வரும்போது வாமிட்டு, தலை சுத்தல். சரி பிளான் பண்ணுங்க, பார்ப்போம். 1 மாதம் சொன்னா இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாருமே பிளான் பண்ணுங்க. அம்மா நீங்களும் வாங்கம்மா. சரிப்பா. ரெஸ்டோ பார் போய் கேக்கெல்லாம் வெட்டி சாப்பிட்டு ஈஸ்டர் அன்னைக்கு ரெஸ்டோ பார் போயிருக்கீங்க நீங்க? அப்படினா எங்க ஆனிவர்சரி போன வருஷம். சரி, ஓகே. போன டைம் வீடியோ வீடியோ வந்துச்சுங்களா, ஃபேமிலியா கூப்பிட்டு போயிருந்தோமே. ஆமா ஆமா, அதுதான். அதுதான் சொல்றேன். சரி, சரி, மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க நான் ஈஸ்டருக்கு வரதுக்கு. சரிங்களா? பை பை. பை, ஆல் தி பெஸ்ட். நல்லா படி, ஓகேவா? உஷாரா போயிட்டாங்க. உன்னி பை 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 பை. உஷாரா போயிட்டாங்க. வாங்க அப்பா. ஓகே, பை. பை பை பை. நீ ஓகே, பாய் பாய் பாய். கிளம்பிடுறோம். கிளம்புறோம். ஈஸ்டர் ட்ரை பண்ணுங்க நான் டேட்ஸ் வரதுக்கு. பாய்மா. அம்மா வரோம்மா. थैंक यू வரோம்மா. பை. பாப்போம். உடம்பு நல்லா பாத்துக்கோ. காலையில சீக்கிரம் எழுந்து கொஞ்சமா சாப்பிட்டு திரும்பி படுத்துக்கோ. அப்படியே வாய் கொப்பிச்சுட்டு இது பண்ணு. ப்ரஷ் பண்ணிட்டு தான் பண்ணணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. அது ஏதோ ஒன்று சாப்பிட்டு ஓகேவா? உடம்பு நல்லா பாத்துக்கோங்க. ஈஸ்டருக்கு வாங்க 2 பேரும். ஓகேவா மாப்ள? வந்துடும். ஒழுங்கா சாப்பிடு. ஈஸ்டருக்கு 2 பேர் மட்டும் வாங்குவாங்க. நான் உங்ககிட்ட தான் சொன்னேன், இன்ஃபார்ம் பண்ணேன். அதனாலதான் வந்து திங்கக்கிழமை உடனே போற மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னாங்க. ஒரு நாள் ஏதாவது லீவ் போட்டு வாங்க. இருக்கிறதுக்கு ஆண்டதுனால வீடு இருக்குது. லேப்டாப் எடுத்துன்னு வந்து உங்க மண்டே அவ்வளவுதான். நீங்களும் வாங்க. ஓகே, பாய் 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 பாய். என்னப்பா பெட்ரோல் இல்லையாப்பா? இல்ல, ஆக்சுவலி பயந்துட்டேன். ஆனா எனக்கு காலையிலேயே ஞாபகம் வந்தது, இங்கேயே அடிச்சிடணும், பெங்களூர்லயே பெட்ரோல் அடிச்சிடணும். ஏன்னா நடுவுல போய் திடீர்னு ஏதாவது பெட்ரோல் இல்லைன்னு பங்க்லாம் லீவுன்னு மூட்டாங்கன்னா என்ன பண்றதுன்ட்டு யோசிச்சுன்னு இருந்தேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பங்க் போனா பெட்ரோல் இல்லை அப்படின்ட்டான். பக்குன்னு சின்னடா அதுன்னு. சரி ஓகே பார்த்தோம். 200 வரைக்கும் போவோம், 250 வரைக்குமே போவோம் வண்டி.
சரி போற வழியில எங்கேனாச்சும் திரும்பி ட்ரை பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு பங்க் பார்த்தா க்ளோஸ்ல இருந்தது. அப்புறம் இன்னொரு பங்குக்கு வந்த உடனே நின்று இருந்தோம். 3ஆவதா நின்று இருந்தோம் நின்று இருந்தோம். என்ன போடுவாங்களா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. ஆனா இன்னொருத்தர் வந்து சொன்னாரு, அவங்களே 25 லிட்டர்ஸ் அடிச்சா அவங்க காலி ஆயிடாதா அப்படின்னு கன்னடத்துல பேசுறாங்க. அவன் இன்னொருத்தர் வந்து போடு பாத்துக்கலாம் அப்படின்ட்டான். அப்பா சந்தோஷம்டா அப்படின்னு நினைச்சேன். ஒரு வழியா போட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நம்ப முடியாது, திடீர்னு பயமா இருக்குது. எப்போ வேணா என்ன வேணா நடக்கும்ல. நம்ம வீட்டில் போய் சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஜரூராக போயினுக்கிறோம். 11, 12, 1, 2, 3 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடுவோம். எப்படியா இருந்தாலும் ஜஸ்ட் 5 hours டிராவல் பாப்பா வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம சென்னை வந்து சேர்ந்தாச்சு. சேர்ந்த உடனே வந்துட்டு கமெண்ட் எல்லாம் நான் பார்க்கும்போது அப்படியே ஷாக்காக ஆகுறேன். ஏன் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்குள்ள குட்டையை குழப்பறதுங்க எதுங்கிறது இதுதான் அப்படின்றது எனக்கு தெரிய வருது. ஏன்னா நிறைய பேர் நல்ல விதமாக சொல்றீங்க, நிறைய பேர் வந்து போடுற கமெண்ட் வந்து எப்படி வேணாலும் என்ன சொல்றது ரியாக்ட் ஆகலாம் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மோனா வந்து நீங்க உங்க கூடவே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, நீங்க வச்சு பாத்துக்க வேண்டியதானே. அவங்க மாமியார் வீட்டுல போய் ஓசியில போய் சாப்பிட்டு வரீங்க, உட்காந்தீங்க, சோறு போட்டா குடும்பமே பல்லக்காட்டி சாப்பிட்டு வரீங்கன்னு சொல்றீங்க. பட் ஆனா என்னன்னா எல்லாருக்குமே ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். எல்லாரும் எல்லா மாதிரியும் இது பண்ண முடியாது. இப்போ அவ வந்து இங்க வந்து முதல்ல எல்லாம் வந்தா 3 நாள் 4 நாள்ல டக்குன்னு டிராவல் பண்ற மாதிரி அவ இருந்தா. இப்போ வந்து டாக்டர் வந்து டிராவல் பண்ணக்கூடாது 4 monthsக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ 3rd month அவளுக்கு என்டி ஸ்கேன் வேற முக்கியமா இருக்கு. அது வந்து முடிச்சுட்டு செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு தான் வர முடியும். எடுத்த கவுத்தோன்னு முதல் மாதிரி அவங்க பிளான் பண்ண முடியாது. நீங்களே அவங்க வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க, அவங்க எங்கேயுமே வெளியில போகாம வீட்டில தான் இருக்காங்க அப்படின்னா. ஏன்னா அவளுக்கு வாமிட் நிறைய வருது, தலை சுத்துது. அது வந்து எல்லாருக்கும் எல்லா மாதிரியும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லவும் முடியாது. ஒவ்வொரு பாடிக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணாலும் அந்த பிரெக்னன்சி டைம்ல நமக்கு நடக்கலாம். அதனால அவளுக்கு வாமிட் நிறைய வர்றதுனால அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்காரோட லீவ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அங்கேருந்து கிளம்பி வர முடியும். நாங்களும் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். அவங்க மாமனார் மாமியார் அவங்ககிட்டயுமே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். எப்பயாவது லீவ் கிடைச்சா வந்து கொஞ்ச நாள் அங்கே ஈஸ்டருக்கு வர சொல்லியிருக்கோம். இருந்தாலுமே நான் சொல்றேன், ஸ்கேன் முடிச்சுட்டு வா, வந்து கொஞ்ச நாள் ஒரு 10-20 நாள் இருந்துட்டு போ அப்படின்றத நானுமே சொல்லியிருக்கேன். ஏன்னா அவளுக்கும் ஒரு சேஞ்சஸ் வேணும்ல. இப்போ அவங்களே அங்கே பார்த்துன்னு இருக்காங்க, நமக்கும் பார்த்துக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. பட் ஆனால் அவங்க வந்து இப்போ உடனே வந்து போகிற நிலைமையில இல்லை. இன்னொன்று வந்துட்டு அவங்க லீவ் கிடைச்சாதான் இங்கே வருவாங்க. அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கு. அதுவுமே மாப்பிள்ளை கிட்ட நம்ம சொல்லிட்டு தான் வந்திருக்கோம், கூட்டிட்டு வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவருமே சரி நான் பார்த்துட்டு சொல்றேன் மாமா அப்படின்னு தான் அவங்களுமே சொல்லியிருக்காங்க. வருவாங்க, கூடி சீக்கிரம் வருவாங்க. வந்து கொஞ்ச நாள் அவ இங்க இருப்பா. அதுக்குள்ளேயுமே ஊன்னு எல்லா கமெண்ட்டையும் அடிச்சு விட்டுறீங்கப்பா. அதுக்கப்புறம் வந்து நீங்க வாங்கிட்டு போன சாமானத்தை நீங்களே தின்றீங்க, அரைச்சு தள்ளிட்டு தான் வருவீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அவங்க வந்து எங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க, சாப்பிடுங்க, வேஸ்டா போறதுக்குள்ள எல்லாருமே சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எல்லாமே எடுத்து கொடுக்கும் போது நம்ம வேண்டான்னு ஒருத்தவங்க கொடுக்கும் போது நம்ம இது பண்ண முடியாது இல்ல. ஒரு கட்டசிக்கு நம்மளும் அதுல 1-2 தான் எடுத்து, அதுக்குன்னு மொத்த பாக்ஸையும் காலி பண்ணிட்டு யாருனாவது வருவாங்களா? மனசாட்சியோட பேசணும். கொஞ்சமாச்சும் ஒரு ஸ்வீட் எடுத்ததுக்கு வந்துட்டாங்கப்பா, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீ போய் அங்க போய் சமைச்சு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னா, அவங்க வந்து வர்றது 2 நாள் பிள்ளைய பாக்கிறதுக்கு அப்படின்னா நம்மள அவங்க குக் பண்ண விடல. நானுமே சொன்னேன், அண்ணி நான் சமைச்சு ஏதாவது தரேன் அப்படின்னா, இல்லம்மா அவங்க அங்க வரும்போது நீங்க பாத்துக்கோங்க, வரீங்க 2 நாள் பிள்ளை கூட நீங்க ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் அவங்களுமே சொல்றாங்க. நீங்க வந்து உங்க வீட்டுல வர கெஸ்ட் எல்லாம் உள்ள விட்டு நீங்க சமைக்க விட்டுருவீங்க போல, நீ சமைச்சு எனக்கு சோறு போடு நான் உட்காந்து திங்கிறேன் அப்படின்ட்டு. இது எந்த ஒரு நியாயம்னு எனக்கு தெரியல. ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து சமைங்க, போய் உட்காந்து எங்களுக்கு சோறு போடுங்கன்னு சொல்லுவீங்க அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கல. நாங்க அந்த மாதிரி செய்ய மாட்டோம் சரிங்களா. அடுத்தது வந்துட்டு என்னன்னா, இன்னொன்னு வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, போய் பேபிமா உட்காந்துன்னு இருக்குது வீடு ஸ்டைல பாரு, அது ஊடா, நீ வந்து இப்படி உட்காந்துன்னு இருக்க அப்படின்னு. அவங்களே ஒன்னும் சொல்லல, அதுவும் எங்க வீடுதான். இருந்தாலும் எனக்கும் அதுல என்ன, எங்க சம்மந்தி வீட்டுல போய் நான் உட்கார்ந்து இருக்க கூடாதா? நீங்க உங்க சம்மந்தி வீட்டுல உட்காரல, அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? எங்க சம்மந்தி கேட்டு ஜாலியா இருக்காங்க, அவங்க எதையுமே இது பண்றது இல்ல, அந்த மாதிரி நடந்துக்கல. நாங்களும் அவங்க கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கல. நாங்க வந்து எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அவங்கள பார்த்தாலே. அவங்களும் எங்கிட்ட அந்த மாதிரி தான். நாங்க வீடியோவை தாண்டி நிறைய விஷயங்கள் நாங்க பேசுவோம், கலாய்ச்சிப்போம், சிரிப்போம், நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் நாங்க வீடியோ எடுத்து போறதில்ல. அப்படி இருக்கும் போது அவங்க வந்து உரிமையா உட்கார்றது வந்து எனக்கு தப்பா தெரியல. அதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டு ஊடா நீ உட்கார்ற ஸ்டைல பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஷார்ட்ஸ் எடுத்திருந்தோம்ல நானும் மாப்பிளையும், கும்பிட்றோம் சாமி அப்படின்ட்டு. அதுக்கு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, சே என்னடா குடும்பம் இது, மாமனாரும் மாப்பிள்ளை ஒரு மரியாதையே இல்லை, குடும்பம் ஆயுது அப்படின்னு சொல்லி திட்டி போட்டிருக்காங்க. நாங்க ஜாலியா இருக்கிறதுனால என்ன தப்புன்னு கேக்குறேன். எல்லாத்து மாதிரி முடி பிடிச்சிட்டு அடிச்சுன்னு சண்டை பண்ணும் போல.
அப்படின்னாலே இவங்க வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணி பார்ப்பாங்க போல. ஜாலியா இருந்தா பொறுக்க மாட்டேன்துப்பா. அப்புறம் அடுத்தது வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மோனா வந்து பீஸா சாப்பிட்டதுக்கு அடுத்தது கமெண்ட் பண்ணிருக்காங்க, வாட் இஸ் திஸ் பேபிமா, உன் மாமியார் வந்து விதவிதமா செஞ்சு தராங்க, நீ பீஸா வாங்கி ஒரே நாள்ல பீஸா திக்க வச்சிட்ட பிள்ளைய, முன்ன மாதிரியே ஹோட்டல் ஃபுட்டு அது இதுன்னு. நான் வந்து ஆக்சுவலா அவங்க வந்து இருந்தப்ப அப்ப வந்து நாங்க வீடியோல எதுவுமே இது பண்ணல. ஆனா வந்துட்டு நிறைய விஷயங்கள் அப்பவே பார்த்திருப்பீங்க. நிறைய மோனாக்கு சமைச்சு கொடுத்துருந்தா இருந்தேன் வீட்டுல. ஏன்னா எனக்கு கிச்சன் ரெடி பண்ணலைனாலும் அவளுக்காக டக்குன்னு அங்க இங்கேயும் பராஞ்சி அது இதையும் பண்ணி கிச்சனை ரெடி பண்ணி அவளுக்காக சமைக்கவும் நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். இப்ப அப்ப வந்து நான் வீடியோ போடல. அப்ப காட்டியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் மோனாவை எப்படி கவனிச்சுக்கிட்டேன் அப்படின்றது. இப்ப வந்தாலும் அதே மாதிரிதான், எங்க பிள்ளையும் எங்க பேர பிள்ளைங்களும் வந்து எங்களுக்கு முக்கியம் தான். அதனால நாங்க எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுதான் தீருவோமே தவிர அதுக்காக வந்துட்டு ஹோட்டல்ல இருந்து வாங்கி தரது அந்த வேலையெல்லாம் இனிமேல் நடக்காது. ஏன்னா பிள்ளைங்க வந்துட்டா அப்படின்னா அவளுக்கு என்ன பிடிக்குதோ என்ன சாப்பிட முடியுதோ அதை தான் நம்ம கொடுக்க முடியுமே தவிர மற்றபடி வந்துட்டு ஹெல்த்தியா கொடுக்கறதையும் இருக்குது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா அவ கொஞ்சமாச்சும் சாப்பிடணும். இந்த 3rd மந்த்துக்கு அப்புறம் எல்லாருமே சொல்றீங்க வாமிட் கம்மியாகும் அப்படின்னு. வரும்போது பார்க்கல எப்படி வாமிட் இருக்கு அப்படின்றத பார்த்து தான் டிசைட் பண்ண முடியும். டாக்டரும் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இதை செக்அப் போனா அவளுமே சொல்லுவா, இன்னும் வாமிட் எனக்கு கண்ட்ரோல் ஆகல, இன்னும் வந்துட்டே தான் இருக்கு அப்படின்றத அவளுமே அங்க இன்ஃபார்ம் பண்ணி வேற ஏதாவது ரெமெடி கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். அதை விட்டுட்டு ஐயோ நீ எல்லாம் தாயா, நீ பேய் அப்படி இப்படின்னு அது இதுன்னு பீஸா வேணும்னு கேட்டது பாப்பா ஆசைப்பட்டு ஒரு கேக்குறா. அதுவுமே அவ பெருசா எல்லாம் சாப்பிடல. ஒரே 4 பீஸ்ல 1 பீஸ் தான் சாப்பிட்டா. அவளுக்கு ஆசை அந்த டைம்ல சாப்பிடணும்னு தோணும் போது எங்க வீட்டுல எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம எல்லாம் இருந்த டைம்ல ஆசைப்பட்டோம்னா கொஞ்சமாச்சும் சாப்பிட்டுருப்பா, பொருளுக்கு அதுல சீல் வடியும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து சாப்பிடக்கூடாத ஐட்டமா இருந்தா கூட ஒரு வாய் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த பிள்ளை அந்த டைம்ல ஆசைப்பட்டு ஏதாவது கேக்குது, வெளியில வரும்போது 4 பார்க்கும்போது ஏதாவது ஒண்ணு ஆசைப்பட்டு வாயில அரைக்கணும் தான் நினைக்கும் பிள்ளைதாச்சு பிள்ளைங்க. இதுல எல்லாம் ஒரு குத்தம் கண்டுபிடிச்சணும். ஐயோமா என்னால முடியவே இல்லை சார். கமெண்ட் பார்க்கும்போது இந்த யூடியூப் வரலாற்றுல எனக்கு இப்பதான்ப்பா ஃபீல் பண்ணேன். அவங்க எதுவுமே நினைக்கிறீங்களா, எப்படா நீ மாட்டுவேன்னு பாத்துனுக்குறாங்க எல்லாரும் இருக்குது. என்னமோ எனக்கு மாமியார் நாத்தனாரெல்லாம் இங்கதான் இருக்கிற மாதிரி இருக்குதுப்பா. எனக்கு ஃபீலே ஆகுதுப்பா. ஐயோ எதை கைப்பட்டா ஆகாத மாமியா, கைப்பட்டா குத்தா, கால்பட்டா குத்தங்கிற மாதிரி எதை பண்ணாலும், மோனா பண்ணாலும் சரி, நான் பண்ணாலும் சரி, நீ பண்ணாலும் சரி, மாப்பிள்ளை பண்ணாலும் சரி, எல்லாருமே தப்பு. நாங்கெல்லாம் தப்பு. இந்த பக்கம் பாக்குற எல்லாருமே அந்த பக்கம் கமெண்ட் போடுறவங்களா சொல்றான், அந்த பக்கம் கமெண்ட் போடுற எல்லாருமே கரெக்டா இருக்கிறாங்கப்பா. ஐயோ முடியல சாமி. ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா அதுல அதுல எங்கடா குத்தம் கண்டுபிடிக்கலானே வீடியோ பார்க்கறதுக்கு வருவாங்க போல. எவ்வளவு சரி அப்படின்ற மாதிரி இல்லாம எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது, கோவம் வரல, சிரிப்பு தான் வருது. ஏன் என்ன இப்படி நீங்க வந்து திங்க் பண்றீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. நிறைய பேர் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்து பழகிட்டீங்க போல. அதே மாதிரி காலகட்டம் இப்ப இல்ல, அதே மாதிரி பிள்ளைங்களும் இல்ல, அதே மாதிரி சம்பந்திகளும் இப்ப இல்ல. ஜென்ரேஷன்லாம் மாறிட்டே வராங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு ஜாலியா ஒரு என்ன சொல்றது அந்த மாதிரிதான் இருக்காங்களே தவிர நீங்க நினைக்கிற காலம் எல்லாம் போயிடுச்சு. யார் இருக்காங்களோ இல்லையோ எங்க சம்பந்தி எங்க அண்ணா அக்கா அப்படிதான் இருக்காங்க, மாறிடுச்சு. ஓகேவா, இப்ப மருமகன் கூட கைய பிடிச்சு நடக்கிற காலம் வந்துருச்சு மாமியாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு புள்ள மாதிரி அவங்க நினைக்கிறாங்க, என் புள்ளதான் அதுவுமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. மருமகனா நினைக்காம மகனா தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அந்த மாதிரிதான் மருமகனுமே வந்து மாமியாருங்களா அம்மா மாதிரிதான் அவங்களுமே நினைக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி மாறிடுச்சு. அப்படி இருக்கிற காலகட்டத்துல போயிட்டு நீயே இதை பண்ணல, நீயே இதை பண்ண, அதை பண்ண, இதை பண்ணன்ட்டு அப்படின்னா எனக்கு சிரிப்பு தான் வருது. இன்னும் எந்த காலத்துக்கட்டத்துல தான் நீங்களே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எவ்வளவு ஜெனரேஷன் வந்தாலும் இந்தியாவை மாத்த மாட்டாங்க, அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்தியா மாறும், அவங்க மாற மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு ஆக மொத்தத்துல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுனது ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து இதெல்லாம் வந்து சொல்லணும்னு தோணுச்சு. நிறைய கமெண்ட் வந்து நிறைய இந்த மாதிரி வந்ததுனால நான் பேசுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து மோனாவை எதிர்பார்த்து காத்து இருந்திருக்கோம். வலி மேலே விழி வைத்து எப்படா எங்க பிள்ளை எங்க வருவா, நாங்களும் அவளையும் பாத்துக்கணும்னு எங்களுக்குமே ஆசையா இருக்கு. வந்தா கண்டிப்பா அவளை நல்லா பாத்துப்போம், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா ஹெல்த்தியாகவும் அந்த பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரியும் செஞ்சு கொடுக்கணும், நாங்களும் பாத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்பயுமே வந்து அங்கதான் இருக்க போறாங்க. ஏன்னா இந்த மாதிரி டைம்ல தான் நமக்கு பாத்துக்கிறதுக்கு கொஞ்சமாச்சும் சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸ்ல வந்து புள்ள வந்து இங்க இருந்ததுன்னா நாங்க 2 பேருமே ஹாப்பி ஆவோம். அதுக்காக தான் வலி மேல் விழி வைத்து காத்திருக்கும் மோனாவை நாங்க எதிர்பார்த்திருக்கோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை டாங்க பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.